தமிழகரம் இணைய வானொலி சூரிச் சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாழ் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது 2024 தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும், தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும், தமிழர் இனம் காக்கும் வாளாகும் வேலாகும், தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும். ஆதியிலே தோன்றிய மொழி ஈடில்லா தொன்மை மொழி, அவ்வை வளர்த்த மொழி என் உயிருடன் கலந்தயம் தாய்மொழியாம் தமிழுக்கு எனது முதல் வணக்கம். நீதி நெறியை மூன்றாவது கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அவையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும், சக மாணவ நண்பர்களுக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேராசிரியர் சே. யோகராசா அவர்களின் தமிழ் பணிகள் எனும் தலைப்பில் பேச விரும்புகின்றேன். வடக்கிலே உதித்து கிழக்கிலே பிரகாசித்த பேராசிரியர் சே. யோகராசா அவர்கள் பற்றியும், ஈழத்து இலக்கிய பரப்பில் அவரது பாரிய பங்களிப்பு பற்றியும், தமிழுக்கு அவராற்றிய பணிகள் பற்றியும் எழுத்துக்களில் சுருக்கிவிட முடியாது. பேராசிரியர் சே. யோகராசா அவர்கள் பல்துறை பரிமாணம் கொண்ட படைப்பாளியாகவும், ஆற்றல் மிக்க ஆய்வாளராகவும், பலராலும் மதிக்கப்படுகின்ற பண்பாளராகவும் இருந்து கொண்டு சிறந்த திறனாய்வாளராக என்றும் உயர்ந்து நிற்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கரணவாய் எனும் இடத்தில் செல்லையா லட்சுமி தம்பதியினருக்கு 1949 ஆண்டு 12ஆம் மாதம் 17ஆம் திகதி புதல்வராக இப்பூமியிலே அவதரித்தார். அப்பொழுது அவர் நம் தமிழ் மொழிக்கு தனது வாழ்நாளையும் பல பங்களிப்புகளையும் ஆற்றுவார் என்று யார்தான் எண்ணியிருப்பார்கள். தனது ஆரம்ப கல்வியையும் உயர் கல்வியையும் யாழ்ப்பாணத்திலேயே கற்ற இவர் 1971 ஆண்டு இளம் கலை பட்டத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்திலும், 1972 ஆண்டு இளமெய்யியல் பட்டமும் பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1984 ஆண்டு கல்வி டிப்ளோமா பட்டத்தை பெற்ற இவர் 1990 ஆண்டு முதுகலை பட்டமும், 1999 ஆண்டு முனைவர் பட்டமும் பெற்றார். பேராசிரியர் சே. யோகராசா அவர்களின் ஈழத்து இலக்கிய வரலாறு, புகலிட இலக்கியம், போர் இலக்கியம், நாட்டார் இலக்கியம், சிறுவர் இலக்கியம் என பல்வேறு துறைகளில் நடத்திய ஆய்வுகள் மிகவும் முக்கியமானவை. இவரது தமிழிலக்கிய பணியானது என்றும் காத்திரமானது. இதுவரையில் 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், 8 நூல்கள், 6 தொகுப்பு நூல்களை படைத்துள்ளார். இவரது ஈழத்து தமிழ் சிறுகதை களஞ்சியம் எனும் நூலானது ஈழத்தில் வெளிவந்த மிக முக்கிய மிகச் சிறந்த சிறுகதை தொகுப்பாக அமைகிறது. 100க்கும் மேற்பட்ட பக்கங்களையும் 1000க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் கொண்ட இத்தொகுப்பானது பல்வேறுபட்ட சிறுகதை ஆசிரியர்கள் பற்றி கூறுவதனால் முக்கியம் பெறுகிறது. 2007 ஆண்டு தேசிய சாகித்ய விருதினை பெற்ற இவர் 2008 ஆண்டு பிரதேச சாகித்ய விருதினையும் பெற்றார். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் சே. யோகராசா அவர்கள் ஈழத்தில் வெளிவந்த பல இலக்கிய நூல்களுக்கு அணிந்துரை எழுதியவராகவும் காணப்படுகின்றார். இவரது கடமையை சரிவர நடத்தி வந்த சந்தர்ப்பத்தில் 2023 ஆண்டு
12ஆம் மாதம் 8ஆம் திகதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார். ஒரு சிறந்த ஆய்வாளரை, பேராசிரியரை தமிழ் கூறும் நல்லுலகு இன்று இழந்துள்ளது. பல இளம் படைப்பாளிகளின் இலக்கிய வாழ்வுக்கு உந்து சக்தியாகவும் விளங்கினார். பேராசிரியர் சே. யோகராசா அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகளும் அர்ப்பணிப்புகளும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என கூறி, முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி, என் உயிருடன் கலந்த மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய் மொழியாம் தமிழில் எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சூரிச் சிவன் கோயில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024